ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்க்குறோம்ல, நம்மளோட இங்கிலீஷை நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு நாள் மீன் நீந்து கொண்டிருக்கும் போது தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று குரலை கேட்டது. ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. மீன் அப்படின்னா ஃபிஷ். நீந்தி கொண்டிருக்கும் போது அப்படின்னா என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ்ல. நம்ம கொண்டிருக்கும் போது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பாஸ்டா கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். கொண்டிருக்கும் அப்படின்னாலே கண்டினியூஸ் தான். நீந்தி போது, போதுன்னா ஒரு நாள், அப்போது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பாஸ்ட்ல சொல்றாங்க. அப்ப இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப என்ன போடணும்? பாஸ்ட்ல என்ன போடுவோம்? வாஸ் போட்டு ஐஎன்ஜி போடுவோமா? வாஸ். நீந்தி அப்படின்னா என்ன? ஸ்விம் பண்றது. அப்போ ஸ்விம்மிங். போது அப்படின்னா ஒயில். தண்ணீர் அப்படின்னா வாட்டர். எப்படி அப்படின்னா ஹவ். இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இருக்கிறதுனா பிரசன்ட்ல கேக்குறாங்களா? அப்ப இஸ் யூஸ் பண்ணணுமா? இஸ் யூஸ் பண்ணியாச்சு. என்று குரலை கேட்டது அப்படின்றது. கேட்டது மீன்ஸ் பாஸ்ட். அப்போ கேட்டது அப்படின்னா பாஸ்ட்ல ஹியர்ட். ஹியர்ட் அப்படி சொல்லலாமா? என்று குரலை அப்படின்றது. குரல்னா என்ன? வாய்ஸ். என்று ஒரு குரலை கேட்டது. சரியா? ஒரு குரல் கேக்குது. இப்பதான் நியூவா கேக்குது. அப்போ அப்படி மீன்ஸ் என்னன்னா ஒரு குரலை அப்படின்னு அர்த்தம். இப்ப எழுதலாமா? ஒன் டே, ஒரு நாள். அப்போ ஒன் டே என்னது? மீன் நீந்தி கொண்டிருக்கும் போது. அப்ப போதுங்கிறத தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணுமா? while fish was swimming. அதான் அப்படி எழுதலாம். நீந்து கொண்டிருக்கும் போது அப்படின்னா என்ன? fish was swimming. தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று ஒரு குரலை கேட்டது அப்படின்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று குரலை கேட்டது இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தமிழ் லாஸ்ட் வரும். இங்க இங்கிலீஷ்ல எழுதும் போது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும். a voice heard இருக்கா? அப்போ என்று குரல் கேட்டது, அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? இட் ஹியர்ட். இட்னா என்ன? the mean. it heard a voice. ஒரு குரலை கேட்டது. தண்ணீர் எப்படி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இருக்கிறதுனா பிரசன்ட். ஹவ் தான் முன்னாடி வரணும். இது ஒரு WH क्वेश्चन. ஹவ் இஸ் த வாட்டர்? மீன் தன் தலையை உயர்த்தி மேல் நோக்கி பார்த்தது. அங்கே ஒரு குரங்கு மரத்தின் மேல் அமர்ந்திருந்தது அப்படின்றது. மீன் அப்படின்னா ஃபிஷ். தன் தலையை உயர்த்தி அப்படின்னா உயர்த்துறது அப்படின்னா ரைஸ் பண்றதா? அப்போ தன் தலையை அப்படின்னு சொல்லும் போது ஹர் ஹெட். raised. உயர்த்தி அப்படின்னா என்ன? raised. மேல் நோக்கி அப்படின்னா upward. upward. பார்த்தது see. to see. அங்கே ஒரு குரங்கு மரத்தின் மேல் அமர்ந்திருந்தது. அமர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட்ல சொல்றாங்களா? அப்போ there was a அப்படின்னு சொல்லணும். there was a monkey அப்படின்னு சொல்லணுமா? அங்கே there was. இங்க வந்து அமர்ந்திருந்ததுனால was. monkey. குரங்குனா என்ன? monkey. மரத்தின் மேல் அப்படின்னா sitting on the. மேல் அப்படின்னு சொல்லும் போது on the tree அப்படின்னு சொல்லணும். sitting on the tree. இப்ப எழுதலாமா? fish தன் தலையை உயர்த்தி பார்த்தது அப்படின்னு சொல்லும் போது raised her head. raised her head upward. மேல் நோக்கி அப்படின்னு சொல்லும் போது upward. to see that. see that அப்படின்னா பார்த்தது. there was a
monkey sitting on the tree. அவ்வளவுதான். Fish raised her head upward to see that there was a monkey sitting on the tree. தண்ணீர் வெப்பமாகவும் நன்றாகவும் இருக்கிறது என்று பதிலளித்தது. ஹவு இஸ் த வாட்டர் அப்படின்னு குரங்கு கேட்டுச்சுல, அதுக்கு தண்ணீர் வெப்பமாகவும் அப்படின்னு குரங்கு பதிலளிக்குது. வெப்பம் அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம வார்மா இருக்கு, அதாவது ஹீட்டா இருக்கு, ஹாட்டா இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, நம்ம இந்த இடத்துல வார்ம் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹாட்டா இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வாட்டர் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப நைஸ். இருக்கிறதுன்னு சொல்லும் போது ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். என்று பதிலளித்ததுன்னா ரிப்ளைடு. இப்போ என்ன சொல்லுது, மங்கி ரிப்ளைடுன்னு போட்டுடலாமா, சாரி ஃபிஷ் ரிப்ளைடு. ஃபிஷ் ரிப்ளைடு water is warm and nice. நன்றாகவும் வெப்பமாகவும் இருக்கிறது, இல்லைன்னா ஹாட் அண்ட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். குரங்கு சிறிது பொறாமையுடன், நீ தண்ணீரை விட்டு வெளியே வந்து இந்த மரத்தின் மீது ஏறு, இங்கிருந்து பார்க்க அருமையாக உள்ளது என்று கூறியது. குரங்கு மங்கி சிறிது பொறாமையுடன் அப்படின்னு இருக்கா, சிறிது அப்படின்னு சொல்லும்போது லிட்டில், பொறாமைனா ஜெலஸ் சொல்லலாமா, சிறிது பொறாமையுடன் அப்படின்னு சொல்லும்போது லிட்டில் ஜெலஸ். நீ அப்படின்னா என்ன, யூ. தண்ணீரை விட்டு வெளியே வந்து யூ ஷுட் கம், வெளியே வந்து, அவுட், கம் அவுட் அப்படின்னு சொல்லலாமா, கம் அவுட், வெளியே வந்துனா கம் அவுட். நீ தண்ணீரை விட்டு அப்படின்னா வாட்டர், தண்ணீரை சொல்லும்போது வாட்டர் போட்டலாம். கம் அவுட் வெளியே வந்து, இந்த மரத்தின் மீது அப்படி சொல்லுவாங்களா, இந்த மரம் அப்படி சொன்னா திஸ் ட்ரீ. ஏறு, மீது ஏறு அப்படி சொன்னா கிளைம்ப் அப். கிளைம்ப் அப்னா என்ன, ஏறுறது, கிளைம்ப் அப். இங்கிருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து, ஹியர்னா இங்க, ஃப்ரம்னா இருந்து, இங்க இருந்து சொல்லும்போது ஃப்ரம் ஹியர். பார்க்க, பார்க்கிறது அப்படின்னா அங்கிருந்து பாரு அப்படி சொல்றாங்க, அப்ப வியூ, வியூ எப்படி இருக்கும், அழகா இருக்கும்னு சொல்றோம், இங்க இருந்து பாரு வியூ அழகா இருக்கும் அப்படின்னு, அதனால வியூ போட்டிருக்கோம். நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம மாத்தி போட்டுடலாம். அருமையாக உள்ளது அப்படின்னு சொன்னா ரியலி அமேசிங் என்று கூறியது அப்படின்னா ரிப்ளை பண்ணுச்சு அப்படின்னு அர்த்தம். ரிப்ளைட் எழுதியாவுமா. இப்ப பாருங்க, மங்கி எப்படி ஃபீல் பண்ணுச்சு, லிட்டில் ஜெல்லஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ மங்கி felt little jealous. monkey felt little jealous and replied. இந்த கூறியதை இங்க தூக்கி போட்டுருங்க. and replied என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ தண்ணீரை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்களா, you should come out of the water and climb up the tree. this tree, climb up this tree, ஏன்னா இந்த மரம் சொல்லுதுல, அப்ப this tree. view from here, இங்க இருந்து பாரு அப்படி சொல்றாங்களா, view from here is really amazing. இது ரொம்ப அருமையா இருக்கும் இங்க இருந்து பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க, அப்ப is really amazing. எனக்கு மரம் ஏற தெரியாது மற்றும் தண்ணீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சோகத்துடன் பதிலளித்தது. குரங்கு வந்து மீனை வந்து மேல ஏறி வர சொல்லுச்சுல, அதுக்கு வந்து பதில் பண்ணுது, அதாவது ரிப்ளை பண்ணுது. எப்படின்னா, எனக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னா
ஐ டோன்ட் நோ. என்ன தெரியாது அப்படின்னு சொல்றாங்க? மரத்துல ஏற தெரியாது. ஏறுறது அப்படின்னா என்ன? கிளைம்ப். அப்போனா மரம் ஏற தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு கிளைம்ப் அப்படின்னு சொல்லலாமா? ஹவு டு கிளைம்ப், எப்படி ஏறணும்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுனால ஹவு டு கிளைம்ப். மற்றும் மரம் சொல்லும் போது இங்க ட்ரீ சேர்த்துடலாம். கிளைம்ப் எ ட்ரீ. மற்றும் அண்ட் வாட்டர், தண்ணீர்னா என்ன? வாட்டர். வித் இல்லாமல் அப்படின்னு சொல்றாங்களா? இல்லைன்னா என்ன? வித்தவுட். என்னால் வாழ முடியாது. என்னால் அப்படின்னா என்ன? ஐ. என்னால் வாழ முடியாது. முடியாதுன்னு சொல்லும் போது cannot யூஸ் பண்ணலாமா? அப்போ ஐ cannot அப்படின்னு சொல்லலாம். ஐ cannot survive. வாழ முடியாது அப்படின்னா என்னால் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அப்போ சர்வைவ். இதனால் லீவ் அப்படி கூட போட்டிருக்கலாம். சரியா? இப்ப எழுதலாம். சோகத்துடன் பதிலளித்தது அப்படின்னா சோகம்னா என்ன? சேட். அப்போ சோகத்துடன் பதிலளித்தது அப்படின்னு சொல்லும் போது fish replied with sad. fish replied with sadness. சோகத்துடன் அப்படின்னு சொல்லும் போது sadness. இப்போ எழுதலாமா? மங்கி சொல்லுது ஐ டோன்ட் நோ ஹவு டு கிளைம்ப் எ ட்ரீ அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் fish replied அதை தானே ஃபர்ஸ்ட் எழுதலாம். fish replied with sadness. fish replied with sadness. sadness ஓட பதில் அளிக்குது. I don't know, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது I don't know how to climb a tree. And I cannot, என்னால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. cannot live அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா survive அப்படின்னு சொல்லலாம். cannot survive without water. வாட்டர் இல்லாம அப்படின்னு சொல்லும் போது without water. I cannot survive without water. உன்னால் மரம் ஏற முடியாது என்றால், அப்போ உனக்கு தகுதி இல்லை. அப்போ என்றால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? இஃப் யூஸ் பண்ணலாமா? இஃப் உனக்கு தகுதி இல்லை அப்படின்னா யூ ஆர் ஒர்த்லெஸ். யூ ஆர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒர்த்லெஸ். உன்னால் மரம் ஏற முடியாது என்றால் அப்படின்னு இருக்கா? யூ cannot. யூ முடியாதுன்னு சொல்லும் போது cannot. மரம் ஏற அப்படின்னா என்ன? climb a tree. என்று குரங்கு கிண்டல் அடித்தது அப்படின்னா ஃபன் பண்ணுச்சு. மேட் எ ஃபன் அப்படின்னு சொல்லலாமா? ஃபன்னா கேலி கிண்டல் எல்லாம் பண்றதுக்கு ஃபன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுல இருந்து இதை ஆரம்பிக்கணும்? மங்கி ஃபன் இதுல இருந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் குரங்கு இப்படி கிண்டல் பண்ணுச்சு எப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்கணும். மங்கி made fun of fish saying. அதாவது fish சொன்னதை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது fish saying அப்படின்னு இதுல இல்லைனாலும் அதுதானே அர்த்தம். அப்போ fish saying you are worthless. உனக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை? உன்னால மரம் ஏற முடியாது என்றால் அப்படின்னு இருக்குல்ல. இஃப் என்றால் அப்படின்னு சொல்லும் போது if you cannot even climb a tree, முடியாது என்றால் அப்படின்னு சொல்லும்போது even climb a tree, உன்னால மரம் கூட ஏற முடியாது அப்படின்னு சொல்லும்போது even அப்படின்னு சேர்க்குறோம். சரியா? இதோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கதை பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.